ஒரு ஊர்ல மகிழ்னு ஒரு அழகான குட்டி பொண்ணு இருந்தா. அவளுக்கு தினமும் ராத்திரி வானத்துல இருக்க நட்சத்திரங்களை பாக்குறதும் அது கூட பேசுறதும் ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் அவ அந்த மாதிரி நட்சத்திரங்களை பாத்துட்டு இருக்கும்போது வானத்துல இருந்து ஒரு குட்டி நட்சத்திரம் வழி தவறி அவளோட வீட்டுக்கு அவளோட ரூம்குள்ள வந்துடுச்சு. அத பார்த்த உடனே அவளுக்கு அவ்வளவு ஒரு ஆச்சரியம். அது பேசவும் செஞ்சது. நான் வழி தவறி வந்துட்டேன், என்னை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறியா அப்படின்னு கேட்டுச்சு. மகிழ்க்கு உடனே ஆச்சரியம் தாங்கல அது பேசுறத பார்த்து. உடனே அவளுக்கு பயம் வந்துடுச்சு. நம்மளால இப்படி இந்த நட்சத்திரத்தை கூட்டிட்டு போக முடியும் அப்படின்னு யோசிச்சா. ஆனா அடுத்த நிமிஷமே தைரியத்தை வரவழைச்சிட்டு, ஓகே நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்னான். அவங்க 2 பேரும் வெளியில வந்து பார்த்தா ஒரு பெரிய தங்க பாலம் வானத்துல நீண்டு போயிட்டு இருந்தது. அப்ப குட்டி நட்சத்திரம் சொல்லுச்சு, இந்த பாலத்தோட முடிவுல தான் என்னோட வீடு இருக்கு. அப்போ 2 பேரும் அந்த பாலத்துல போனாங்க. அந்த பாலத்துல போயிட்டே இருக்கும்போது மகிழ்க்கு கீழே இருக்கிற வீடெல்லாம் குட்டி குட்டியா சின்ன சின்ன பொம்மைகள் மாதிரி தெரிஞ்சது. மேகங்கள் எல்லாம் வித்தியாசமான உருவங்களா தெரிஞ்சது. அந்த பாலத்தோட முடிவுல ஒரு அழகான பெரிய நட்சத்திர கோட்டை இருந்தது. அந்த கோட்டை வாசல்ல ஒரு காவலர் நின்னுட்டு இருந்தாரு. அவர்கிட்ட போய் இந்த நட்சத்திரத்தை ஒப்படைச்சிட்டா மகிழ். அவரும் அவளுக்கு நன்றி சொன்னாரு. ரொம்ப நன்றி மகிழ், உன்னாலதான் இந்த குட்டி நட்சத்திரம் அவங்க வீட அடைய முடிஞ்சது அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு சின்ன கிஃப்டும் கொடுத்தாரு. ஒரு கோல்டன் ஸ்டார் இருக்கிற பாட்டில அவளுக்கு கிஃப்டா கொடுத்தாரு. மகிழும் அதை வாங்கிட்டு அதே பாலம் வழியா அவங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்தா. அவளோட ரூம்ல போய் அந்த பாட்டில புடிச்சுக்கிட்டே அவ படுத்துக்கிட்டா. அந்த பாட்டில பாக்கும் போதெல்லாம் அவளுக்கு அந்த குட்டி நட்சத்திரத்தை அவங்க வீட்டுல விட்டது தானே ஞாபகம் வரும். அதோட அவளோட தைரியமும் அவளுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. இனிமே நீங்களும் நைட் ஆனா இருட்ட பார்த்து பயப்படக்கூடாது. மகிழ் மாதிரி தைரியமா இருக்கணும். ஸ்டார்ஸோட சேர்ந்து பேசுங்க, விளையாடுங்க. அந்த இரவே இனிமையா இருக்கும். இன்னொரு கதையில சந்திக்கலாம். பாய் குட்டீஸ்.